ரைடிங் ஜாக்கெட் பற்றி ரைனாக்ஸ் RGT4. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வந்து புதுசாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரைடிங் ஜாக்கெட் என்ன சர்டிஃபிகேட்ஸ் பார்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஆப்ஷன் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருந்தது. லைக் பிபிஜியாக இருக்கட்டும், டிஎஸ்ஜி, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ், க்ரோடா, ரைனாக்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஷீல்டு கூட நான் ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஏன்னா அது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்றப்போ. ஸோ ரைனாக்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த கம்பேர் டு திஸ் பிராண்ட்ஸ் வந்து சம் பிராண்ட்ஸ் இருக்குது, டிஎஸ்ஜி அதெல்லாம் தாண்டி ரைனாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ரைனாக்ஸில் எதுவுமே தரமாட்டான், தெர்மலும் ரெயின்லேயும் தரமாட்டான். மற்ற பிராண்ட்லேயாவது டிஎஸ்ஜியில் தெர்மல் தருவான், ரெயின்லேயும் தரமாட்டான். க்ரோடா போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடச்சிடும் இதே ப்ரைஸ் ரேஞ்சில். அரௌண்ட் 6.5K உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிடும். அப்படின்றப்போ அது ஒரு குட் ஆப்ஷன் தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே எல்லா பிராண்டுமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ரைனாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ண ரைனாக்ஸ் தான். வாங்கினா ரைனாக்ஸ் தாண்டா வாங்கணும் அப்படின்னு. ஸோ அப்புறம் பார்க்கும்போது அது பட்ஜெட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு. அது வந்து அரௌண்ட் 7.5 கிட்ட வந்தது. நீங்கள் ரெயின்லேயர்லாம் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 8K, அதான் ஆல்மோஸ்ட் 8 வந்துடும் உங்களுக்கு, 8K கிட்ட ரைனாக்ஸு. ஸோ நானும் கொஞ்சம் சென்னையில் வந்து நிறைய ஷாப்ஸ் ஏறி இறங்கினேன் ஜாக்கெட்ஸ் போகிறேன். நான் ரைனாக்ஸ் ஷோரூம் போயிட்டு ரைனாக்ஸ் அங்கேயே ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டுட்டு அங்கேயே ஃபிட் செக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபிட் செக் பண்ணிட்டு நான் நோட் பண்ணி வச்சிட்டேன், இது இந்த சைஸு, இது மாடல் அப்படின்னு. நான் 2 மாடலுமே செக் பண்ணிட்டேன். ரைனாக்ஸில் வந்து இன்னொரு மாடல் இருக்குது. அது என்னென்னா டொராண்டோ, லைக் அந்த மாதிரி டொராண்டோ ஆகியா. அது வந்து 10K, அரௌண்ட் 10K. ஆனால் ரெயின்லேயர் கிடையாது, தெர்மல் கிடையாது. ஸோ நீங்கள் திருப்பி ரெயின்லேயர் எல்லாமே தனியாக தான் வாங்கணும். அதுக்கு அரௌண்ட் 12K வந்துடும் வச்சுக்கோங்க. நான் என்னோடய பட்ஜெட் ஒரு 7க்குள்ளே தான் இருந்தது, 6.5 இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு க்ரோடா ஓரளவு ஓகே, க்ரோடா போகலாம் அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் வந்து டிஎஸ்ஜி 2 தான் என்னோடய ஃபைனல் ஆப்ஷனாக இருந்தது. ஸோ டிஎஸ்ஜியில் வந்து ஏரி மெஷ் டைப்னு ஒரு ஜாக்கெட். அந்த ஜாக்கெட் என்னென்னா அது எப்படின்னா நல்ல ஜாக்கெட் தான், ஆனால் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இப்போது தெரில. நான் அந்த சென்னையில் ஒரு ஷாப்பில் வந்து கேட்டு வச்சுருந்தேன், அவங்க ஒரே ஸ்டாக் இருந்தது. அப்புறம் நானும் கொஞ்சம் டிலே பண்ணேன். ஸோ அதுவும் சேல் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வெளியே செக் பண்ணும்போது எங்கே டிஎஸ்ஜிலே இல்லை. அவனுக்கு மெயில் போட்டு அவன்கிட்ட கேட்டேன், இல்லை ஸ்டாக் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து க்ரோடா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, க்ரோடா தான்டா அப்படின்னு, க்ரோடா தான் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுவும் பட்ஜெட்டில் நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. தெர்மலும் கொடுக்குறான், ரைன்லேயரும் கொடுக்குறான். ஷீல்டு எனக்கு மைண்டில் வந்து சரி ஓகே, ஷீல்டு வந்து அரௌண்ட் 6 தான். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷீல்டு விசாரிக்கிறேன். ஒரு கடையில் சென்னையில் ஒரு ஷாப்பில் இருக்கேன். எக்ஸ்பேண்டிங் வேறு இல்லை அந்த ஷீல்டு. ஆக்சுவலாக நான் செஸ்ட்டில் எல்லாம் அட்டிப்படாது ப்ரோ, அது தேவையில்லை ப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ, ஓகே நீங்கள் சொல்கிறது தெரில, எனக்கு எப்படின்னு தெரில, செஸ்ட் பேடிங் இருந்தால் தான் எனக்கு பெட்டராக தெரியும் அப்படின்னா. ஓகே ப்ரோ, ஆனால் செஸ்ட் பேடிங் தேவையில்லை ப்ரோ அப்படின்னு சொன்னான். இல்லை ப்ரோ நான் பார்த்துக்கிறேன். இன்னொருத்தர் ஃப்ரெண்டு டெல்லி போயிட்டு வந்தார். ஸோ அப்போ போகும்போது அவரும் சம் ரைடிங் கம்யூனிட்டியில் இருக்கார். அவர் போயிட்டு சொன்னார், இப்படி பாருங்க என்ன ஜாக்கெட்ஸ் இருக்குதுன்னு கேட்டு பார்க்க சொன்னாங்க. ரைனாக்ஸ் இருக்குது, ரைனாக்ஸ் வேணால் பார்க்குறேன் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ப்ரோ, அது 8,000 கிட்ட வந்துடும் அப்படின்னு. எதா பேசி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6.2 நினைக்கிறேன், 6.2 முடிச்சாச்சு. ஓகே, பெட்டர் தான். 6.2க்கு ரைனாக்ஸ் கிடைக்கிறது பெருசு. ஸோ ரைனாக்ஸு ஓகே ப்ரோ ஸ்பாட் பேமெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் இது பண்ணிடுறேன். அப்புறம் ரயிலில் இருக்குது. எனக்கு வந்து ரைனாக்ஸ் கேட்டேன். ரைனாக்ஸ் வந்து இல்லை, எனக்கு ஸ்டாக் இல்லை, இல்லைன்னா தான் வாங்கியிருப்பேன். அப்புறம் பார்த்தேன் ரைனாக்ஸ் ஸ்டாக் இல்லை. சரி ரெயின்லேயர் தானே, எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பைசன் எனக்கு கிடச்சிது. பைசனும் ஒரு நல்ல பிராண்ட். இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஒரு நல்ல மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. பைசன் ஒரு பிராண்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. பைசனே எனக்கு 1200 சொன்னான். அது ஒரு 500 மைனஸ் பண்ணி அரௌண்ட் எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 7க்கு வந்து ரைனாக்ஸ் வித் ரைன்லேயர் மட்டும் 2மே சேர்த்து கிடச்சிது. இந்த ப்ரைஸுக்கு எனக்கு எங்கேயுமே கிடைக்காது. டெல்லியில் போய் வாங்கினதுனால சென்னையில் இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே தர மாட்டான் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ரைனாக்ஸே இஸ் பெட்டர், கோ வித் ரைனாக்ஸ். ரைனாக்ஸில் என்ன ப்ளஸ்னா எல்லாமே லெவல் 2 பேடிங்ஸ், எல்போ இருக்கும், ஷோல்டர் இருக்கும், செஸ்ட்டு, பேக் எல்லாமே லெவல் 2. ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன்ஸ் இருக்கும். ரைனாக்ஸ் பற்றி சொல்லணும் தேவையில்ல, நல்ல ஒரு ப்ரைஸில் ஒர்த் ஃபார் மணி அப்படின்றது இருக்கும். ஓகே, this is the jacket, Inox.
ஆக்சுவலாக நான் எந்த ரைடுமே போகலை, இது போட்டு பிளான் பண்ணியிருக்கேன் போகணும். ரீசெண்டாக எங்கேயுமே போகல, வாங்கிட்டு வந்ததோட அப்படி இருக்குது. ஆஃபீஸில் இருக்கணும், ரொம்ப டைம்க்குனால வீக்கெண்ட் சொல்லணும். இதான் யார்கிட்ட போ இது பேடிங் எல்லாமே ரிமூவல் தான். நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி, பேடிங் எடுத்து வாஷ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பாட்டில் எடுத்து வாஷ் பண்ணிடாதீங்க. பேடிங்ஸ் வந்து லைட்டாக வெட்டான கிளாத் வச்சு தொடச்சி மட்டும் விட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு தெரியுதுல்ல, இதோட பேடிங் சைஸு என்ன ஹைட்டுக்கு கரெக்டான ரைடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டு போகணும். சில நேரம் அது வேறு பிளேஸில் உட்காந்துருச்சுன்னா ஹேண்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஒரு பேடிங் இருக்கும் நமக்கு எல்போ கிட்ட. அந்த பேண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜிப் வரும். பேண்ட்டே நீங்கள் எதையும் கனெக்ட் பண்ணலாம். பட் என்னால் பேண்ட் இன்னும் வாங்க அரௌண்ட் ரைனாக்ஸில் பேண்ட் வந்து 10K. ஸோ நான் அதை வந்து வேறு பிராண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஜாக்கெட் எப்பயுமே ஓவர் டைட்டாகவும் வாங்கிடாதீங்க, ரொம்ப ஓவர் சைஸ்டு மாதிரி வாங்கிடாதீங்க. ஏன்னா ஜாக்கெட் கரெக்டான லெவலில் இருக்கணும். அப்போ தான் பேடிங்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். கரெக்டாக ஃபிட் ஆகிருந்தது, ஃபோல்டபுள் நல்லா ஃபோல்ட் ஆகுது. இட் இஸ் குட். பேக்கில் எனக்கு நல்லா ஃபோல்ட் பண்ண முடியுது. ஓகே, மேட்சிங் வந்து தெரியுது கேஜிட்டு போ. ஸோ இன்னும் பிளானிங்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பட்ஜெட் ஒரு 7K இருந்ததுன்னா சென்னையில் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு 8K வச்சுக்கோ கையில். ஏன்னா அது 2 சேர்த்து வரனால வாங்கினீங்கன்னா காசு கிடையாது. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ரைனாக்ஸ் ஷேர்ஜிக்கு போகும். இன்னொன்று இருக்குது, அது வந்து ரைனாக்ஸ் செகண்ட் மாடல். அது வந்து ஐ டோன்ட் நோ, அது ஸ்ட்ரீட்டோ ஏதோ நினைக்கிறேன், தெரியல. பட் அது பேடிங் செஸ்ட் பேடிங்கே கிடையாது. அது ஒன்று டம்மி பேடிங் வாங்கிங்க, டம்மி பேடிங் போடுவாங்க. ஸோ அது வந்து அது நீங்கள் திருப்பி வந்து 2000 ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து வாங்கி போடுறாங்க பேடிங்ஸ், செஸ்ட் பேடிங். வைஸும் அது ப்ரோ நான் வாங்க போகிறேன் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா நான் 2 பிராண்ட் சொல்லுவேன். ஆனால் டிஎஸ்ஜி இப்போ எதுலையுமே அந்த ரேஞ்ச் ப்ரைஸே இல்லை, எல்லாமே 10K ஆயிடுச்சு. எட்ஜு தான் நினைக்கிறேன். எட்ஜு வந்து ப்ரைஸ் கூட ஆயிடுச்சு. க்ரோடா H2 போகலாம், அது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அது தெர்மலும் கொடுத்துட்றான், ட்ரெயின் லேயரும் கொடுத்துட்றான். அது வந்து பவர் ஸ்போர்ட்டோடது. ஏன்னா பவர் ஸ்போர்ட்டோட மேனுஃபேக்சரிங் சென்னை வந்துருச்சு. சரி, சென்னையில் எங்கேனாலும் உங்களுக்கு அது இது சப்போஸ் ஏதாச்சும் இதுனா இஷ்யூனாலும் கூட மாற்றிக்கலாம். அதர் தென் செஸ்ட் பேடிங் இல்லாமல் போகாதீங்க. பிகாஸ் அது லெவல் 1 மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. செஸ்ட் பேடிங் இல்லைன்னா அது சும்மா ஏதாவது இந்த ரைனிங் ஜாக்கெட் போடுற மாதிரி இருக்கும். கோ வித் லெவல் 2 வித் செஸ்ட் பேடிங், தட் இஸ் குட் ஆப்ஷன். மணியை சேவ் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மேபி கான்டினென்டல் ஹில்ஸ் போகலான்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் ஐ ஆம் டேக்கிங் CB300R. அண்ட் திஸ் இஸ் நாட் அ டூரிங் பைக். அது டூரிங் பைக் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரீட் பைக் தான். பட் டூரிங் செட் ஆகுமா, செட் ஆகாது, அது மைலேஜ் என்ன, அதை பற்றி நான் ஒரு இது போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சுருங்க.